அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலனை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்க்கும். குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 8, 2025. இன்று நவமி கடைபிடிக்கப்படுது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று பிற்பகல் 2:16 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம். சந்திராஷ்ட ராசி சிம்மம், கன்னி. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராவு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9 மணி. குளிகை காலை 10:30 to 12 மணி. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சூலம் வடக்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராசியை பொறுத்த மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் வேறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராசனா அது வேலையை காட்டும். கருத்தில் கொண்டு பயன்பெறணும். மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சரியில்லை, சுமார் கீழே தான் இருக்குது. எது பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் பயன்படுத்தணும். கணவன் மனைவியும் பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏற்றாப்போல் கருத்தில் கொண்டு விட்டு கொடுத்து செல்லணும். அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்புக்கோ கருத்துக்களுக்கோ வேறுபாடுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. கருத்தில் கொண்டு பயன்பெறணும். மேல அதிகாரிகிட்டையும் அனுசரித்து செல்லணும். இல்லைன்னா இந்த நாள் உங்களுக்கு சிரமமான நாளாக மாறிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கடந்துடலாம். கருத்தில் கொண்டு மேச ராசிக்காரர்கள் பயன்படுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பாக இருக்குது. அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு அதாவது அன்பு செலுத்தாங்க கூட உங்களுக்கு இன்று அன்பு செலுத்துவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் இந்த நாளில் ஜெயிச்சு காட்டக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு குறை இருக்காது, அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்திலையும் பாசமும் அன்பும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். அதே போல் மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டியும் பரிசையும் பெறுவீங்க. இந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஜெயிச்சு காட்டக்கூடிய நாளாகவும் அன்பு நிறைந்த நாளாகவும் தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷப ராசிக்காரர்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்களுக்கு இன்று போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த வேலைகள்லாம் நீங்கள் செய்யணும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கணவன் மனைவியும் பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலோ சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கில் ஈடுபடக்கூடியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளையும் ஒத்துழைப்பு குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை செலவழித்தாதான் இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் அச்சப்படக்கூடிய நாளாகவும், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடிய நாளாகவும், எதுக்கு எடுத்தாலும் தடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் கடகராசிக்காரர்கள் இருக்குது. கடகராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இந்த நாளை கையாளணும். கணவன் மனைவிக்கிட்டையும் பிரிவினைகள் வரும், மனஸ்தாபம் வரும், மன கஷ்டங்கள் வரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்டேயே விரோத போக்குகளும் மன உளைச்சல்களும் மன அழுத்தங்களும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கடகராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இந்த நாளை செலவழிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமை. வெற்றி மேல் வெற்றி தான். இந்த சிறு தொழில் செய்வர்களாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. சிறு தொழில்னா இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, சொந்தமாக கடை வச்சுருங்க, சொந்தமாக ஹோட்டல் வச்சுருங்க, சொந்தமாக மெடிக்கல் ஷாப் வச்சுருங்க. யாருக்காக இருந்தாலும் இன்று சிம்ம ராசிகர்களுக்கு அருமையான நாள். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். ஏதாவது ஒரு இன்டர்வியூ போனாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அதை அருமையாக முடித்து காட்டுவீங்க. அதுபோல தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க.
சக ஊழியர்கிட்டையும் ஒத்துழைப்போ அரவணைப்போ ஆதரவோ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இன்று தொட்டதெல்லாம் வெற்றி தான். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் நீங்கள் இன்னொருத்தங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வந்து சிறப்பான நாளாக அமையும். கணவன் மனைவியும் பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளணும். சக ஊழியர்கிட்டையும் மோதல் போக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. மேல் அதிகாரிகிட்டையும் அனுசரித்து செல்லணும். மதிப்பும் மரியாதையும் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாதிப்பு இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் மற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். கருத்தில் கொண்டு இந்த நாளை செலவழிங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அருமையாக இருக்கிறது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. சிறு தொழில் செய்வர்களுக்கு அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. அதே போல கணவன் மனைவியும் ஒற்றுமைக்கு குறை இருக்காது. சக ஊழியர்கிட்டையும் நெருக்கமான உறவுகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு ஒற்றுமைக்கும் பாராட்டுக்கும் உங்களுக்கு குறை இருக்காது. கருத்தில் கொண்டு துலா ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. மிக மிக சிறப்பான நாளாகவும் தனம் அதான் வருமானம் அதிகமாக பெறக்கூடிய நாளாகவும் தான் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த நாள் இப்படியே செல்லும். நீங்கள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றிகள் அடையலாம். கருத்தில் கொண்டு துலா ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக இருக்குது. சுமாராக இருந்தாலும் நிம்மதியான நாள். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. நீண்ட நாள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறணும். கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து செல்லணும். சக ஊழியர்களிடையும் மோதல் போக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமை தேவை. அதே போல் மேல் அதிகாரிகிட்டையும் பேசக்குள்ள கவனம் தேவை. கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று ஆனால் உங்களுக்கு நிம்மதியான நாள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்திராசை இல்லைனாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. எந்த வேலை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அப்போ தான் அந்த வேலையில் உங்களுக்கு தவறு ஏற்படாது. கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிட்டையும் விட்டு கொடுத்து செய்யணும். அதாவது விட்டு கொடுத்து வாழணும் இன்றைய நாளில். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் அவங்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளணும். மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும். கருத்தில் கொண்டு கவனமாக இந்த நாளை நீங்கள் செலவழித்தாதான் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று முன்கிட்டேயே நீங்கள் அதனுடைய விளைவை தெரிந்து பேசுனீங்களா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பற்றி மட்டும் நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. உற்சாகமாக பணிபுரியும் நாள். எந்த வேலையை செய்தாலும் ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க. கணவன் மனைவிட்டையும் நெருக்கத்துக்கு பஞ்சம் இருக்காது. மிகவும் நெருக்கமான உறவு ஏற்படும். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் ஒற்றுமைக்கும் அரவணைப்புக்கும் உங்களுக்கு குறை இருக்காது. மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை நீங்கள் பெறுவீங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பாகுது. அவங்களுக்கும் லாபம் இரட்டிப்பாக பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. சிறு தொழில் செய்தவங்களுக்கும் நல்லா உற்சாகமாக வேலை செய்து அதிகமான இரட்டிப்பு லாபத்தை பெறுவீர்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமை. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த நாள் சுமார் தான். நீங்கள் ஒரு வேலையை செய்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு இந்த நாள் திருப்பி கொடுக்கும். அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நீங்கள் இந்த நாளை இறைவழியில் செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த வீசும். கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொடுங்க. கணவன் மனைவிக்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சக ஊழியர்கிட்டையும் ஒற்றுமையை நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேல் அதிகாரிகிட்டையும் அமைதியான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமான முறையில் இந்த நாளை செலவிடுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளணும். அதே போல் மீனராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சுமார் தான். அதாவது அவங்களுக்கு இந்த நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்த நாளில் நீங்கள் நினச்சா ஜெயிச்சு காட்டலாம். ஏதாவது ஒரு
பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த நாளில் நீங்கள் வாங்கலாம். ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணனாலும் இதில் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். ஏதாவது ஒன்று புதிதாக கண்டுபிடிக்கனாலும் இந்த மீன ராசிக்காரர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த இன்றைக்கு நாள் சுமார் தான், கருத்தில் கொள்ளுங்கள். சக ஊழியர்கிட்டையும் விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து பழகிக்கணும். மேலே அதிகாரிகிட்டே அனுசரித்து செல்லணும். அப்போ தான் இந்த மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான முறையில் அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நான் இந்த 12 ராசிகள் சொல்லிட்டேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் ராசி பலன் பொருந்தும், நட்சத்திரத்தில் மாறுபடும், தசாபுத்தி அடிப்படையிலே அது நடக்கும். இப்போ சந்திராசி எடுத்துட்டிங்கன்னா இந்த சிம்மம் கன்னிக்கு இருக்குது. சிம்மத்துக்கு சுமார் தான் ஒரு பாதம் தான், கன்னிக்கு தான் 8 பாதங்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி சிம்மம் இருவரும் இன்று கவனம் தேவை சந்திராசிரத்தினால. ஏன்னா சந்திராசனம் அது வேலை செய்யும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மொபைல் ஃபோன் பேசுறத தவிர்க்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை சரியான முறையில் கடைபிடித்து செல்லணும். அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள வண்டி கண்டிஷனில் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும். முக்கியமாக பிரேக் ஒர்க்காக தான் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.